Taste the Daily. கடந்த அதிமுக ஆட்சியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அடிக்கல் நாட்டிய தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடம் கைவிடப்பட்டதற்கு பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கடந்த 2020ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக கட்டுமானத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இக்கட்டிடம் முழுமையடையும் நிலையில் தீய சக்தி ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் கிடப்பில் விடப்பட்டுள்ளது. இதனால் போதிய வசதிகளின்றி இயங்கும் தற்காலிக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையே நாடும் சூழல் உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் தங்களின் தேவைகளுக்கு பல்வேறு இடங்களில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு அலைய வேண்டிய நிலையும் தொடர்கதையாகிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் கவுண்டநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகம் செய்யப்பட்ட தண்ணீரில் மலம் கலந்திருப்பதாக பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேல் அமர்ந்து மது, கஞ்சா அருந்தியவர்கள் வாந்தி எடுத்து மலம் கழித்து குடித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக நிஷாந்த் மற்றும் சஞ்சய் ஆகிய இருவரிடம் விசாரணை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருவர் மீதும் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதை அறிந்த பொதுமக்கள் குடிநீரில் மலம் கலப்பது தொடர்கதையாவதுதான் திமுக அரசு சமூக நீதியை பரிபாலிக்கும் லட்சணமா என காட்டமாக கேட்கின்றனர். குடிச்சிட்டு கஞ்சா மறைச்சு அங்கேயும் குளிச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. மேல பாத்ரூம் போயிருக்காங்க. அது யாரை கேட்டு கிளீன் பண்ணாங்கன்னு வேணும்ல. உங்களை மாதிரி 4 பேர் கூப்பிட்டு காட்டணும், அப்பதான் தெரியுங்க விஷயம். 2 பேர் மட்டும் பிடிச்சி திருட்டு கேஸ் தான் போட்டிருக்குது. ஏன் கஞ்சா வச்சிருந்தேன், கஞ்சா கேஸ் போடுறதுக்கு என்ன? மலங்கழிச்சு கேஸ் போடலாமே. எனக்கு நேற்று நான் எங்க வார்டு தந்திரி கூப்பிட்டு பேசணுங்க. அவர் என்னட்டாரு, இல்லப்பா தொட்டி கிளீன் பண்ணியாச்சு, இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம், ஏஐ பார்த்துட்டு போயிட்டாரு, எல்லாமே இப்ப ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க அது பேச ஸ்டெப் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி மிரட்டினா நாங்க எதுக்கு பயப்படணும்?